சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ஸ்பெஷலான வீடியோவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வீடியோ தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம காரைக்குடிக்கு போவோம். உங்கள் அம்மாச்சி நல்ல எண்ணெயை தேய்ச்சி வச்சிருச்சுடா. அடே அப்பா. என்ன ஸ்டைலா? இன்னைக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் காரைக்குடியில் நடக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் ராம் இல்லாமல் போகிறோம். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராம் வந்து போயிட்டு வந்துடுங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நான் கிளம்பிட்டு. நானும் இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறாங்கன்னா, சுமதி அக்கா வரா. சுமதி அக்கா அண்ட் பாலா அண்ணா, கீர்த்தி அக்கா வராங்க. எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சுமதி அக்காவோட தான் இன்னைக்கு காரில் போகிறோம். அதோட இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக அடிச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? அம்குட்டீஸ், இப்போ நான் கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு சூப்பரான சாரீ கட்டியிருக்கேன். இந்த சாரீ நான் வந்து தீபாவளிக்கு என்னமோ ராம் எனக்கு எடுத்து கொடுத்து, தீபாவளிக்கு தான் நினைக்கிறேன், தீபாவளிக்கு முன்னாடியான்னு தெரில, எடுத்து கொடுத்த சாரீ. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சாரீ தான் எனக்கு கட்டியிருக்கேன். இன்னும் வந்து சுமதி அக்கா அண்ட் பாலா நல்லா வரல. வந்தோடனே அப்படியே கிளம்புறது தான். மணி பார்த்திங்கன்னா இப்போ 3 மணி. அங்கே போய் சேர்கிறதுக்கு 4:30 கிளம்புனோன்னா 5:30 5 மணிக்கு போய் சேரும். 1.5 மணி நேரம் ட்ராவல்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பவர் இருக்குல்ல, கிளம்பி உட்காந்துருக்கோம். இன்னும் வந்து சுமதி அக்கா வந்துட்டுருக்காங்க. இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. மகி வந்து பார்த்திங்கன்னா தூங்குறான். மகிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு யார் எடுத்து கொடுத்ததுன்னே தெரியல எனக்கு. சரி, இந்த ட்ரெஸ் இப்போதைக்கு மகிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்றேன்னா, இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போடவே இல்லை. அது ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஏன்னா இது இப்போ வந்து 4 வயசு ஆகுது. இது 3 வயசில் சம்திங் எடுத்துட்டு எப்போ எடுத்ததுன்னு எனக்கு தெரில, யார் எடுத்ததுன்னு தெரில. நான் எடுத்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் மகிக்கு. ஆனால் வந்து அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் வந்து சுபாக்கா எடுத்து கொடுத்தது தீபாவளிக்கு. எதுக்குன்னு தெரில. இந்த ட்ரெஸ்ஸு யார் எடுத்து கொடுத்ததுன்னு தெரில. அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸையும் இதுவரை போட்டதில்லை, இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டதே இல்லை. சரி, இந்த சின்னதாகிடுச்சுன்னா போடவே முடியாது, அதனால் இப்போ ஒரு தடவையாவது போட்டு விட்ருவோம் அப்படின்றத அந்த க்ரீன் ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டாச்சு, இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுச்சு. அம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதையும் எனக்காக போட்டு விட்ருவோம். அது எங்கே கிடக்குன்னு தெரில, தேடி பார்த்தா கிடைக்கல. ஓகே அப்படின்னு சொல்லி இதை போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு அந்த ட்ரெஸ் தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஓகே, நமக்கு டேஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ சுமதியாக வந்தோன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் விலாக காரைக்குடி வரைய போகிறோம். போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்கள். எப்படி இருக்குது சேலை? நல்லா இருக்காமா? சூப்பர். ஃபஸ்ட்டு வேறு சேலை கட்டியிருந்தேன், அது எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுள் இல்லாமல், ப்ளவுஸ் கொஞ்சம் ரொம்ப ஒர்க்கில் இருந்துச்சா, குத்துற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ராம் எனக்கு தீபாவளிக்கு இதுக்கும் எடுத்து கொடுத்தது தான். நான் ஒரு சேலை போகும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். நல்லா இருக்குது சேலை கட்டுறதுக்கு.
எப்படி இருக்கு சொல்லுங்க. பைய திரும்பு. பைய திரும்புவா. யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்திருக்காங்க. மகிழினி அது யாருக்கா? அடுத்து மகிழினியா? சரிக்கா. மகிழினி இல்லத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். மகிழன் இந்த இருக்கார்ல அவர் தான். தெரியும் தெரியும். ஆமாம், அதனால மகிழன் மகிழினி ஆயிட்டாங்க இப்போ. சரி, அடுத்து மகிழினியை பார்த்துக்குவோம். ஆமாம், கண்டிப்பாக பொம்பளை வர இருந்துச்சுன்னா மகிழினி தான் வைப்போம் கன்ஃபார்ம். என்ன மகிழினி இல்லத்துக்கு வந்து நெக்ஸ்ட் செகண்ட் டைமாக வந்திருக்கீங்க. செகண்ட் டைமாக மகிழினி இல்லத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? ஏன்னா ராம் இல்லாதனால பால் பாக்கெட் வாங்க ஆள் இல்லை இங்கே. அண்ணே வந்திருக்கு. அண்ணே ஹாய் சொல்லுண்ணே. எல்லாரும் இன்னைக்கு வந்து எல்லாரும் லைட் இல்லை, நல்லா தெரியுது. இருங்க யார்? நாங்களா? ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. ஏதோ வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு அவுட்டிங் போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் போகிறோம். அவ்வளோதான், சும்மா போகிறோம். மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும் நாங்களும் நம்பலை. ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. போனால் தான் தெரியும். பார்க்கலாம். போயிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக அடிச்சு போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, வாங்க போகலாம். நீங்கள் வாங்க, எந்த சொக்காத இருக்க பாருங்க. மகிழினியா? முடி வெட்டக்கூடாதுல்ல, ராம் மாலை போட்டிருக்கனால வந்த உடனே வெட்டி தான் விடணும். போலாமா மகி? ஏமே அதெல்லாம் வேகமா கிளம்பிடுவா. கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாரும். போலாமா? இப்போ வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் எல்லாரும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? நிறைய பேர் இந்த ரெண்டு மூஞ்சியெல்லாம் வந்துட்டு நிறைய கொஸ்டின்லாம் வைக்கிறீங்க. ஆமாம், வீடியோ போடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுங்க. மகிழ் நிலத்துக்கு அக்கா சுமதி அக்காவை கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. வீட்டுக்கு போய் பிராங்க் பண்ணுங்க, சர்ப்ரைஸா போங்க. அதெல்லாம் சொல்றாங்க. பிராங்க்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், மனஸ்தாபம் ஆயிடக்கூடாது. இல்லை ஏற்கனவே ஒன்று பண்ணிடுச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சும்மா பண்ணோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நாங்கள் மீட் பண்ணுறப்ப ஹாப்பியாக இருந்துக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம், ஒரு பிள்ளை நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோ வச்சு நாங்கள் அந்த போய் செக் பண்ணோம். ஆமாம், அந்த பிள்ளை பார்த்தியா? நான் யோகாவுக்கு முத்த கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை ப்ரொஃபைல் வச்சு ஒரு பிள்ளை வந்து எங்கள் ஃபேன் பேஜ் நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கேன் தெரியுமா? ஃபோனில் எடுத்துவேன் வாழ்க்கை சேனல். நான் வீடியோ போடுவேன் பாரு. அதில் வந்து வந்துருச்சா எடுக்க மாட்டேன். காஃபி குடிச்சிட்டு அப்படி கிளம்பணும். நாங்கள் 5 மணிக்கு போக வேண்டியது. இந்த பிள்ளை தான் லேட்டு. 1 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, 4 மணிக்கு வராங்க. கிளம்பாமல் வந்து இங்கே கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மணிக்கு வரோம். இல்லாட்டினா நாங்கள் வந்து கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவோம்னு சொன்னால் அதே மாதிரி வந்துட்டோம். ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஓகே, மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருச்சு. நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் காரைக்குடியும் போயிட்டோம். காரைக்குடி சேர்ந்து போகாமல் இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து காரைக்குடியும் போயிட்டோம். அதுக்கடுத்து அடுத்தடுத்து எல்லாரும் ஊர்லேயும் சந்திப்போம் எல்லாத்தையும். ஆமாம், பார்க்கலாம். காப்பிரைட் சொல்லிக்கிட்டு இருக்கு பின்னாடி, பாட்டை பாருங்க. சரி, மியூசிக் போட்டு விட்டுருவோம் நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில். சரி, ஓகே, டீ குடிச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம். என்னங்க இப்படி? நான் பால் கேட்டேன் மாப்பிள்ள, நீங்கள் என்ன டீ? சரி, கரெக்ட். நல்லா இல்லை, ரொம்ப ஏய் ஒட்டவே இல்லை. ஷியர்ஸ் சொல்லிக்குவோம். மாப்பிள்ளைகிட்ட அக்கா கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. அதான் தேடி திரிஞ்சு இப்பதான் வந்து சேர்ந்துருக்கோம் ஒரு வழியா. எங்க போட்டோ எங்க இருக்கு? இந்த இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். சொல்லுவோமாக்கா? வர வேண்டிய இடத்துக்கு இருட்டா இருக்கு, கருகும்னு இருக்கு எல்லாரும் மூஞ்சியும்.
இதுல எங்க இருக்கோம் நம்ம? இங்க இருக்கோம் பாருங்க. உள்ள போறோம். ஏய் வாக்கருப்பான்ற வாக்கருப்பா சாமி பண்ணுவேன். என் மகன் எவ்வளவு அழகா சொல்றேன் வாக்கருப்பான்னு. உங்களுக்கு எல்லாமே நீங்க பேர்ட் வேர்ட்ஸ் பேசினாலே என்ன பேசினாலும் உங்களுக்கு பேர்ட் வேர்ட்ஸ் கேக்குது. எலைட் குறிஞ்சி பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனர் அவர்களை மேடைக்கு வருமாறு ஒரு பலத்த கைத்தட்டலோடு அன்புடன் அழைக்கின்றோம். பலத்த கைத்தட்டல் கொடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஒவ்வொரு ஊர்லையுமே திறமைக்கான திருவிழா நடக்கும். இந்த ஊர்லையுமே திறமைக்கான திருவிழா நடக்குது. விருது அப்படின்றத ஆண்களுக்கு நாளைக்கு தோழர்களுக்கு தாராளமாக கை தட்டலாம். எங்கள் ஊர் பக்கம்லாம் கை தட்டா சூப்பராக இருக்கும். நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகமும் இந்த நிகழ்ச்சிக்கு வரையிருக்கிற திரு கஞ்சா கருப்பம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். படங்களில் அவரை பார்க்கிற பொழுது கேரக்டரும் சரி ஆறும் சரி ரொம்ப சிம்பிளா, லாங்குவேஜும் சரி வெரி சிம்பிள், ரொம்ப ஒரு யாருக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆங்கில புத்தாண்டா தமிழ் புத்தாண்டுமா நான் பள்ளிக்கூடம் படிக்கல, இருந்தாலும் உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமைஞ்சிருக்கு அண்ணன் இயக்குனர் ப்ரொடியூசர் அன்பு மதியனனுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்ட நீங்களே கட்டாயம் வரணும்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு ரொம்ப அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஐயா சுப்பையா ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நவரசர அண்ணன் கார்த்திக் மாதிரி இருக்காரு, கார்த்திகனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். பொன்ராசனனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல நான் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன்னு, என் ஊருக்காரு என் கூட பிறக்காத அண்ணன், அதுதான் முத்து கண்ணன். உண்மையிலே ரொம்ப கல்வியும் சரி, அதே மாதிரி பாதுகாக்கிற நடந்து போகிறவங்களுக்கும் சரி, வழியில் பசி இருக்கக்கூடாதுன்னு 3 வேளையும் சாப்பாடு போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பாம்பியாவுக்கு நடந்தே போயிருக்கோம். அதில் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். யாரையும் பார்ப்பேன், பார்த்து தாத்தா எந்த ஊர் அப்படின்னு நினைப்பேன். நாங்கள் மரமங்கலம் தான், நான் சிவகங்கை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு அதுக்கிட்ட டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிடுவேன். அது ஒன்றும் இல்லை, சாமிக்கு போகிறது செய்கிறது சந்தோஷத்தை. அப்படி என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொங்கல் மாதிரி விழுந்து இன்னைக்கு அன்புமணி என்னை வந்து ஒரு ப்ரொடியூசரு ஒரு டைரக்டரு. ப்ரொடியூசருக்கு ரொம்ப கஷ்டம், டைரக்டருக்கு அதை விட ரொம்ப கஷ்டம்.
கஞ்சா கருப்பை கூப்பிட்டான், இவரை வச்சு என்ன பண்ண போகிறோம் ரூமில் தான் இருந்தாங்க. திடீர்னு நான் உட்காந்துருக்கும் போது முத்துக்கண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா சரத்குமார் ராதியா மாதிரி ஒருத்தர் கிராஸ் ஆனாங்க. எனக்கு பயமாகி போச்சு, என்னடா உண்மையிலே சரத்குமார் ராதியா வந்து வந்திருக்காங்களா? பார்த்தா இந்த வரிசையில் உட்காந்துருக்க 2 பேரும் அப்படி மேட்சிங் சரத்குமார் ராதியா அக்கா மாதிரி இருக்காங்க. பாடல்லாம் இங்கே வரும், சலக்கு 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 செய்யலை சலக்கு சலக்கு இப்படின்னா ஒரு மூமெண்ட்டை பண்ணி மக்களை நல்லா சிரிக்க வைங்க. சிரிப்புதே உலகம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதை நான் அந்த மேடையில் சொல்லிக்கிறேன்னு, படிப்புக்கு ரொம்ப நான் உதவி பண்ணுறேன். நாங்கள் அப்போ டீ கடை கிடையாதுன்னு சொல்லவும் நான் அவன்கிட்ட கேட்குறேன், எங்கேடா போகணும், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு. ஆமாம், முத்துக்கண்ணு சார்கிட்ட பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா நல்லாயிருக்கும். அப்போ நான் போனேன். அவர் உள்ளே இருந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து வந்தார். என்னண்ணே அப்படின்னு. என்னடா அங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு. என் தங்கச்சி பையனே சேர்த்து விட வந்தேன். சரிடா. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய உதயா சுமதிக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? இப்பதான் உள்ளூர் ஹீரோக்கு வரேன். ஒரே ஒரு லுங்கியை வச்சு ட்ரெண்டான அண்ணன் லுங்கி பாய்ஸ் எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல. இந்த ஒவ்வொரு ஊருக்கும் மனுஷன் இப்பதான் சமீபத்தில் மகேந்திரா தார் வேற வாங்கியிருக்காரு 20 லட்சம் ரூபாய்க்கு. கை தட்டி விசில்லாம் கொடுக்கலாம் நினைச்சேன். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு என்ன? ஓகே, உன்னோட மைண்ட் செட் இல்லை, கல்யாணம் ஆகக்கூடாது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ராஜ்பிரியன் மற்றும் அவர்களுடைய என்டையர் டீம் சார்பா இந்த மேடைக்கு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Big round of applause. Audio please.
அன்புடன் வைக்கின்றோம். ஒரு வார்த்தை கைத்தறதோடு நீங்க சேர்த்து நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். எல்லா என்டர்டைனர்ஸ், எல்லா செலிபிரிட்டி, எல்லா அவார்ட்ஸும் ஒவ்வொரு விருது ஒவ்வொரு நேம்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த விருது இந்த மண்ணை சேர்த்து ராஜ்பேன் அவர்களுக்கு பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் தி இயர் 2024 என்ற விருதை வழங்குகிறது நாய் நியூஸ். அவங்க அம்மா வராங்க, அம்மா கதை அம்மா யாருக்கு பிடிக்காது, எல்லாமே சும்மா அம்மா தான் அம்மா. ஒரு வார்த்தை கைத்தறதை செயல்படுத்தலாம். அண்ணே டைம் பேசுங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான், அதாவது உங்களால் நான், உங்க பிள்ளைகளுக்காக அம்மா நான். அழுதுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே கூப்பிடாங்க பேச பார்த்தீங்களா தெரியல, திருச்சிட்டாங்க. வீட்டில் மட்டும் திட்ட சொன்னால் நல்லா திட்டுவாங்க. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி கிள்றாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்போங்க. இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. பேர் சரியாக தெரில. அப்புறம் கந்தாக்கர் பானே, அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் காரணம். நான் ஃபஸ்ட்டு வந்து என் குடும்பத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணலை. அசிங்கமாக இருந்தாங்க, ஏன்னா இங்கே கட்டி லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம்மாலாம் சப்போர்ட் கிடையாது, அப்பாவும் சப்போர்ட் கிடையாது, நல்லா உட்காந்துருக்காரு. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் என்னுடைய நண்பர்களே இவங்கெல்லாம் பீடை அவங்க கூட சேர ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக என்னையும் பீடைன்னு சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறேன். ஆனால் அந்த பீடைக்கு நான் வேலைக்கு மேலே இருந்து நினைக்கிறேன். முன்னாடி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த லெவலுக்கு வர்றதுக்கு காரணம். தனியாக அந்த அளவுக்கு வந்துக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி வந்துட்டே இருங்க. அப்பா அம்மா தடுத்தாலும் மேலே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவாங்க பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் ஹாய் ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன். ஆனால் நீங்களாம் சும்மா தான் அம்மா வேறு லெவல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பண்ணியிருப்பீங்களா? ஒரே வருஷத்தில் என்னோட மொத்த 5 வருஷத்தையும் அடிச்சு அமைக்கிட்டாங்க. இவங்க சும்மா வீங்க கட்டி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா பேசுகிறது சூப்பராக இருக்கும். எது இவங்க அசிங்கமாக வாங்கிட்டு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட மைக் கொடுத்துங்களேன். இப்பொழுது என் அம்மா வந்து பேசி பரிசு பெறுவா. இவர்கிட்ட நேற்று நான் பேசும்போது இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஸ்கிரிப்ட் வாங்க. லைஃப்ல உங்களோட மனசை கஷ்டப்படுத்தின ஒரு கமெண்ட் என்ன, மனசை சந்தோஷப்படுத்தின ஒரு கமெண்ட் என்ன? கமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க ப்ரோ, பார்த்தாங்கன்னா அப்படித்தான். அந்த அளவுக்கு அப்பா கேட்டார் என்ன கமெண்ட் வரும் படிக்காதீங்கன்னு. படித்தார். படிச்சுட்டு என்னோட ஒன்றை திட்டுறதும் இல்லாமல் என்ன திட்டுறாங்க அவர் வீடியோவில் இருந்ததில்லை. பயங்கரம். இல்லை நீ பேசவே இல்லை. நீங்கள் பேச சரி என்னையவா திட்டுங்க. சரி பிரதர், இந்த வேற திட்டுவி இல்லை யாரா தாடிக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுவீங்களா? திட்டுங்க. ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு எங்களுடைய காரைக்குடி நியூஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இன்னும் நிறைய விருதுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அடுக்குகளில் நீங்கள் அடுக்கிட்டே போகணும் அப்படின்ற வாழ்த்துக்களை சொல்லி, ஒரு பலத்த கைத்தடங்களோட அவரை வழி அனுப்பி வைக்க அந்த ஒட்டுமொத்த என்டையர் டீம் காத்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அவர் ஒரு வேற ஒரு விஷயமா அடுத்து ஒரு ஷூட்டிங்கு போறாரு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. அதனால அவரை வழி அனுப்பி வைக்க நாங்கள் அவரோட மனிதநேய பத்திரிகையாளர் விருதினை பத்திரிகையாளர் பாஸ்கரன் அவர்களுக்கு வழங்கியதில் பெருமகிழ்வு அடைகிறோம். பலத்த கைத்தட்டல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
எல்லா பழையும் குத்தம் சொல்ல மாட்டேன், ஆனா ஒன்ன மட்டும் பார்த்தாங்க விரட்டி விரட்டி வெளுத்துடுவேன். தேங்க்யூ. இது சும்மா அண்ணனுக்காக பாசமா. உங்களுடைய ஸ்பெஷல் போதுமா இல்ல நார்மலா முத்தனுடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவனே என்னோட ஆசமாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. கண்ணங்குழி ஓரத்தில காதல் மொத்தனைய தர நிஜம் இதை பார்த்திருக்கிறனே, நான் உனக்காக பூத்திருக்கிறனே. உடலில் இது கூசுரா அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அடிய சுகமே உன்னை கொஞ்சமே. நாம் என்ன சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. மாமாமயில் உன்னை நினைச்சு மல்லிகை மொட்டு தலையில் வச்சே, அத்தை உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சே, அத்தை உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சே. மச்சானே ஆசை வச்சேனே, நாம் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. ரொம்ப நன்றி. நீங்க நான் இதெல்லாம் பார்த்து என்னுடைய ஸ்பாட்ல பாடுவேன். I'm on spot singer. உங்களை பத்தி பாடலாமே? உங்களை பத்தி பாடலாமா? ஓகே கம் ஆன். பக்கத்துல யாரு இருக்காரு பாத்துக்கோடா, எங்க கூட தானே கச்சகருப்பு இருக்காரு, நெருப்பு போல தானே சிங்கம். அங்க பாரு அண்ணனை பத்தி பாட போறேன். என்னோட பேரு தானே ராவண ராம், நான் முருங்கன் பட்டியில இருந்து தானே வர்றேன். குறுந்தாடி
சூப்பரா இருக்கு நெத்தியில குங்குமம் மாசதான இருக்கு கைய மேல தூக்குங்க கத்துங்கண்ணா நீங்க கைகளை மேல தானே தூக்குங்கண்ணா இந்த இருவிரல் மூவிரல் நாவிரல் புரட்சியை பண்ணிக்கிட்டு போக போறேன் பாத்துக்கோங்கண்ணா ஏ தம்பி அண்ணனா பக்கத்துல வாங்கண்ணா தம்பி தானே பாவம் அண்ணன் சொன்னதானே கேளுங்கண்ணா என்னன்னா நீங்க பண்ணுறீங்க அங்கதான் தங்கச்சிங்க தானே இருக்காங்க பாருங்கண்ணா ஏன்பா இந்த பையன் தானே இருக்காரு ஐயா இவர் சூப்பரா சிரிக்குதாரு 3 மாசம் போலப்பா கொஞ்சம் லைட்டா தொப்ப தானே போட்டுருச்சு இவர் தானப்பா வேற லெவல் பீச்சு கையை கட்டி தானே இருப்பாரு மாசு ராஜ சோழனப்பா இவர் சிரிப்புக்கு நானும் தானே ஃபேன் தான்ப்பா ஹலோ சார் உங்களுக்கு தானே முதல் வணக்கம் ஏ டிஜே மாமா பீட்டு தான் வரல ரொம்ப தானி சோகமா தான் இருக்க பிரேக்கப் ஆச்சான்னு கேட்குறையோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒரு நாள் அறிமுகமாக உள்ள என்னுடைய அன்பு தோழி எனக்குமே கரியர்ல மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் எனக்கு அந்த சப்போர்ட் நிறையவே இருக்கு அப்படி இந்த ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கக்கூடிய மாடல் ஐஸ்வர்யா கண்ணன் அவர்கள் பலத்த கைத்தறி மேடை கண்டு அழைக்கின்றோம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படியே ஹேண்ட்ஸ் கொடுப்பாங்க ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா கண்ணன் அவர்கள் ஆடியோ ப்ளீஸ் ஆடியோ போமா பிஜே பயங்கரமா அந்த செங்கல் மிகப்பெரிய ஒரு மாட மாளிகை மாறி இருக்குது அப்படின்னா சிவகங்கை தடப்பறித்து கால் பதித்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராவல் ஒரு வாகனாக இருக்கக்கூடிய பலத்த கைத்தலோடு இந்த மேடை கண்பட அழைக்கின்றோம் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம் ப்ளீஸ் சிஸ்டர் நீங்க ஒரு வார்த்தை நம்ம மக்கள்கிட்ட பேசினா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அவார்ட் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஒரே ஒரு மிஸ்னா ராம் இங்க இல்லை அதுதான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவர் சபரிமலை போயிருக்காரு ஓகே என்ன அப்பதுல இருந்து ராம் இங்க தான் இருக்கே எல்லாரும் சொல்லிருக்காங்க ராம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்க சொல்றோம் இல்ல ஆடியன்ஸ் கிட்ட கேக்குறாங்க நீங்க இப்ப கரெக்ட்டா எந்த இடத்துல வீடு கட்டிருக்கீங்க எந்த ஊர்ல கட்டிருக்கீங்கன்னு கேக்குறாங்க நான் வந்து சிவகங்கை மாவட்டம் சூரகுளம்ன்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பேக் சைடு ஏன் இத கேக்குறா அந்த நிறுவனம் பக்கத்துல தான் இருக்கு அந்த நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்துக்கு சொந்தக்காரங்க பக்கத்துல தான் இருக்கு சூரகுளம் சொன்னாங்க அந்த क्वेश्चन கேட்டோம் நான் அப்புறம் உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கூட சார் சேர்த்துப்பாங்க படிக்கணும்னா படிக்க வச்சுப்பாங்க நீங்க கூட ஸ்பான்சர் பண்ணலாம் ஸ்கூலுக்கு ஏன் எல்லாமே பண்ணலாம் ஓகே சூப்பர் தேங்க்யூ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எதுவும் சொல்றதில்ல அவ்வளோ பேச மாட்டேன் இப்போ வீடியோ தான் பண்ணுவேன் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ so much அடுத்த விருதுக்காக அழைத்திருப்பவர் இவருக்கு நம்பிக்கை நாயகன் என்ற பெயர் தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் 10,000 ETH பொருத்தி இயக்கத்தக்க வைக்கும் ஒரு மகா மனிதராக இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு நம்பிக்கை நாயகன் விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை அடைகிறது பெருமை கொள்கிறது காரைக்குடி நியூஸ் இதுவரை நாங்கள் இந்த மேடையில் எந்த